மலை மாதிரி வெள்ளையாக கூச்சிருக்கிறது பார்த்தாலே தெரியும் இது என்னன்ட்டு. இதுதான் கல்லுப்பு. நம்ம விவசாயனாலே பொதுவாக பயிர்கள் பயிரிட்டால் மட்டும் விவசாயம் கிடையாது. எங்கள் ஊரில் தூத்துக்குடிக்கு அப்புறமா அதிகப்படியாக உப்பு உற்பத்தி செய்கிறது எங்கள் ஊர் தான். இதுதான் மரக்காணம். பாண்டிச்சேரியிலேருந்து ஈஸியாக நீங்கள் சென்னை ட்ராவல் பண்ணுற போகிறீங்கன்னா மரக்காணம்ன்ட்டு ஒரு பிளேஸில் போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி சம்மர் டைமில் வெள்ளையாக கூச்சி வச்சுருப்பாங்க. இதுதான் கல்லுப்பு. நம்ம டெய்லி சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறது தான். இந்த கல்லுப்பு எப்படி நம்மளுக்கு கிடைக்கிதுன்னு பார்த்திங்கன்னா, கடல்லேருந்து வர உப்பு தண்ணியை, அதாவது கடல் தண்ணியை இந்த மாதிரி பாத்திகளில் கட்டி நல்லா வெயில் காயும் போது காலையில் தண்ணி விடுவாங்க. சாயங்காலமாக உப்பு மேலோட படியும். இதை நல்லா பாத்திகள்லேருந்து ஓரமாக வழித்து எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன அளவாக குவிச்சு வச்சுருவாங்க. இதை மொத்தமாக இந்த மாதிரி கொட்டி வச்சுருவாங்க. இது இந்த சம்மர் டைமில் மட்டும்தான் இவங்களுக்கு விவசாயம்ன்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3-4 மாதம்தான். அதிகமாக வெயில் இருந்தால் மட்டும்தான் இந்த உப்பு உருவாகும். இதுக்கப்புறமா நம்மளுக்கு நம்ம கடைகளில் கிடைக்கிற கல் உப்பு தான் பேக்கெட் பண்ணி அயோடைஸ் கலந்து அயோடைஸ் சால்ட்டாக கிடைக்குது. கண்டிப்பாக குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு இதையும் ஒரு டைம் காமிங்க.